ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு மீண்டுமாக ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்தீரே. உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீர் போதுமானவரா இருந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீர் போஷித்து வழிநடத்தி வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, பாடல்களை பாடும்படியாக, ஆண்டவரை ஜெபிக்கும்படியாக, உம்முடைய வேத வசனத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் பாடல்களை பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது இயேசுவே ஜனங்கள் அற்புதங்களை காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கர்த்தாவே மக்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Amen.
கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக அவர் இருக்கின்றார். நமக்கு ஆண்டு செய்த எல்லா நன்மைகளை நாம் நினைத்து நம் ஆண்டருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நாமம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு என்கிற நாமம் தான் ஒரு உன்னதமான நாமம். அந்த இயேசுவின் நாமத்துக்கு முன்னதாக எல்லா விதமான முழங்கால்களும் முடங்கும் என்று ஆண்டு சொல்லியிருக்கின்றார். ஆகிய இயேசுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் அதிகமாக நாம் இருப்போம். வல்ல கர்த்தர் நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமம் இந்த உலகத்திலே மேலான ஒரு நாமமாக இருக்கிறது. அந்த நாமம் தான் நம்மை ஜீவனோடு கூட இது நாள் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாமமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நம்முடைய வீடுகளின் மேலே நம் மீது நாம் பூசும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. தாவீது 91ஆம் சங்கீதத்திலே சொல்லுகின்றார், மோசே எழுதும் பொழுது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டு சொல்லியிருக்கின்றார். ஆக அப்பேற்பட்ட வேத வார்த்தைகள் இன்றைக்கும் ஜெயமாக கூடியதாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னதை போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். இயேசுவின் நாமம் நம்முடைய ஜீவனை காக்கும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை பாடி நாம் ஆராதனை செய்வோம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் நமக்கு முத்திரையாக இருக்கிறது. அந்த முத்திரையை நம் அடையாளமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டின் மீதும் நம்முடைய பிள்ளைகளின் மீதும் நாம் வைப்போம். விசுவாசத்தை கொண்டு இயேசுவின் ரத்தத்தை நாம் தெளிப்போம். எல்லா கொள்ளை நோயிலிருந்தும் வாதையிலிருந்தும் தேவன் நம்மை பாதுகாத்தார், இனியும் பாதுகாப்பார். தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்துக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போக மாட்டார்கள், களைப்படைய மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். தாகம் உள்ளவன் மேலே அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கின்றார். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய அளவில்லாத பரிசுத்த ஆவியை ஒவ்வொருக்கும் வர வாஞ்சிக்கிற மக்களுக்கு ஊற்றிக் கொண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துக்கு எல்லா விதமான சாத்தானுடைய கோட்டைகளை தகர்த்தெறிவதற்கு அந்த பலனை தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அவரிடத்திலிருந்து பலனையும் அவரிடத்திலிருந்து வல்லமையும் நாம் பெற்றுக் கொள்வோம். சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். காத்திருந்து
கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய பலனை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது நமக்கு கிடைத்திருக்க பெரிய ஒரு பாக்கியம். ஏனென்று சொன்னால் அவர் இந்த உலகத்தில் நம்மை துதிக்கும், அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். என்னுடைய ஜனங்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை, அவர் கொடுக்கக்கூடிய பலனை, ஒரு புதிய வல்லமையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நமக்கு விடுதலை கிடைக்கும் வரைக்கும் அப்படி சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காராகி நீங்கள் நானும் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது மிகவும் நல்லது. இந்த உலகத்துல எதை இழந்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப தரக்கூடிய ஆண்டவராக அவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்வு சீக்கிரத்திலே துளிரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த சுக வாழ்வு மலரும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறும் பிரியமானவர்களே. குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது நிச்சயம் வரும். அது தாமதித்தாலும் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய பலனை, அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கின்றார். அற்புதங்கள் காணும் வரைக்கும் நாம் ஒரு சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும். அற்புதங்கள் காணும் வரைக்கும் நாம் அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நாம் இந்த பாடலை பாடி எல்லாரும் இருக்கிற இடத்துல கர்த்தரை உயர்த்தி தேவ பிரசன்னத்தோடு கூட பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட நாம் ஆராதிப்போம். God
கிருபையுள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் துளிக்க செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன்.
எழும்பிடுவேன். கழுகை போல நான் உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன். கழுகை போல உயர சொல்லு ஆண்டவரை பார்த்து பலப்படுவேன், எழும்பிடுவேன். கழுகை போல ஆண்டவர் பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை எழும்ப பண்ணுகிற தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன், நம்மை தைரியப்படுத்துகிற தேவன். வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை உயர்த்தி காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறும் வரைக்கும், அதிசயங்கள் நடைபெறும் வரைக்கும் ஆண்டவரே உடைய பாதப்படியை நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கொடுத்த பலத்த காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய சமூகத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் ராஜாதி ராஜாவா இருக்கின்றீர், நீர் கர்த்தாதி கர்த்தரா இருக்கின்றீர், நீ தேவாதி தேவனா இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம். அவர்கள் ஆண்டவரை எண்ணி பார்க்க முடியாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை உடைய வாழ்க்கையை நிறைவேற்றினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே உடைய கரத்திலே தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பி வைத்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வமே உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். குடும்பமாக சபையாராக நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீ ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய், மீட்புறமாய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஆண்டவரை மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னதை போல ஆண்டவரே உடைய சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்மை தொழுது கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 81ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாயிருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன்.
இடி முழக்கம் உண்டாக்கும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின் படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். சேர்ந்து வாசிப்போம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மணியின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த வாரத்தினுடைய மனப்பாட வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். சங்கீதம் 119:45. ஒரு சில ஜெப குறிப்புக்காக நம் அனைவரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். வல்லமையோடும் தேவனுடைய பலத்தோடும் நாம் இன்றைக்கு ஒரு மனதோடு கூட நாம் ஜெபிப்போம் சில ஜெப குறிப்புகளுக்காக. ஆமென். இந்த நேரத்திலே நாம் எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு முழங்கால் படியிட்டு உங்களுடைய இடங்களிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரத்திலே, ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய தேசத்திலும் உலகத்திலும் என்ன சூழ்நிலை இருக்கிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் அதிகமாக ஊக்கமாக கண்ணீரோடு பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். திறப்பிலே நாம் நிற்க வேண்டும். 2 நாளாகமம் 7:14 சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை அனுப்புவேன் என்று சொன்னார். இந்த வசனத்துல ஒரு வார்த்தை நாம் அதிகமாக கவனிக்க வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், உரிமையாக தேவன் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 1:26 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், திருத்துவ தேவன் நாம் மனுஷனை உண்டாக்குவதற்கு இணைந்து ஒன்றுபட்டு மனுஷனை உண்டாக்கினார்கள். தங்களுடைய சாயல்படியாக உண்டாக்கினார்கள். மற்ற எல்லா சிருஷ்டிப்பையும் தேவன் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். ஆனால் மனுஷனை மட்டும் தங்களுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒன்றாக இருக்கும்படியாக தேவன் நாம் மனிதனாகிய நம்மை அவருடைய ரூபத்தின்படியே நம்ம சிருஷ்டித்தார். 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து நாம் ஜீவ ஆத்துமாவானோம். ஜீவன் என்பது ஒருவேளை நாம் பார்க்கின்ற இந்த சரீர வாழ்க்கை அல்ல, தேவனோடு இருக்கிற அந்த உறவு, மற்றவர்களோடு இருக்கிற உறவு. Life is not just a physical life. It's a relationship with God. It is a relationship with others. ஆனால் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம், அந்த அருமையான அந்த ஜீவன் பறிக்கப்பட்டது. என்ன பிரச்சனை? பாவம். பாவம் நுழைந்த உடனே அந்த தேவனோடு இருக்கிற உறவு, மற்றவர்களோடு இருக்கிற உறவு அப்படியே முறிக்கப்பட்டது. We were created to be one. We were not created to be divided. இந்த வசனத்தை பார்க்கிறோம், என் ஜனங்கள், நாம் எல்லோரும் ஒரே ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் பாவம் நம்ம எல்லாரையும் பிரித்து விட்டது. தேவனோடு மட்டும் அந்த உறவை மட்டும் பிரிக்கவில்லை, மனிதரோடு இருந்த அந்த உறவையும் அது பிரித்து விட்டது. அந்த நடுச்சுவர் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு விட்டது, பாவம். ஆனால் அதற்கு பதில்தான் சிலுவை. இந்த சிலுவையின் நோக்கமே அந்த நடுச்சுவரை தகர்க்க வேண்டும் என்று கலாத்தியர்ல பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனத்துல பார்க்கிறோம், அந்த நடுச்சுவரை இயேசு கிறிஸ்துவோட சிலுவையின் மூலமாக தகர்த்து எறிந்தார். கலாத்தியர்ல வாசிக்கின்றோம், நாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று.
இன்று பிரியமானவர்களை மீண்டுமாக ஒரு நடுச்சுவரை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளாக வேறுபாடுகள், நமக்குள்ளாக பாகுபாடுகள், நமக்குள்ளாக ஜாதி, நமக்குள்ளாக சபை வேறுபாடுகள் என்று சொல்லி நாம் பலவித வேறுபாடுகள் என்ற ஒரு நடுச்சுவரை மீண்டுமாக கட்டி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுங்க. என் ஜனங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது, நாம் எல்லாரும் இணைந்து இருக்கும் பொழுது, என் ஜனங்கள் ஜெபித்து தாழ்மைப்படுத்தி அவருடைய பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கண்டிப்பாக தேவன் கொடுப்பார். விசுவாசத்தோடு நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுபட்டு கேட்கிறோம் ஒரே மனதோட, எந்த சபை எந்த பாகுபாடுகள் இல்லாமல் ஆண்டவர் உம்முடைய ஜனங்கள், என் ஜனங்கள் என்ற ஆண்டவர் உரிமையாக சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு சேமம் வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இணைந்து கண்ணீரோடு பாரத்தோடு நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிக்கவில்லை என்றால் எஸ்தர் ராணி சொல்லுகிறார், இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்தில் வரும் என்று சொல்லி மொர்தெக்காய் இடத்துல சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் இணைந்து உபவாசித்து ஜெபித்த பொழுது அவருடைய குலமே ரட்சிக்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல இந்த நேரத்துல, ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லுகிறீரே, உம்முடைய ஜனங்கள் நாங்கள் ஆண்டவர் ஐக்கியமாக ஒரு மனதோடு எந்தவித பாகுபாடின்றி ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்கு சேமம் வேண்டும் அப்பா, எங்களுடைய தேசத்துக்கு சேமம் வேண்டும். ஆண்டவரே, கொள்ளை நோய் ஆண்டவரே அனுப்பும் பொழுது நீ சொன்ன இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே, அப்பா 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 நீ செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவர், அதே ஆண்டவர் அதிகாரத்துல 15வது வசனத்துல நீ சொல்லுகிறீரே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் கண்டவைகளாகும், என் செவிகள் கேட்கிறவங்களுமா இருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. இந்த நேரத்துல ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களாக, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாக இயேசுவே, எங்களுடைய தேசத்துக்கு சேமம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் திறப்பில நிற்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு பாரத்தோடு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க யாரிடத்துல போவோம் ராஜா? நாங்க யாரிடத்துல போவோம்பா? உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னீங்களே அப்பா. இயேசுவே, இயேசுவே, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. இயேசுவே, இந்த நாளிலே எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை அனுப்புவீராக. உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சேமத்தை அனுப்புவீராக ஆண்டவரே. அப்பா, அந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரே தவிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆங்காங்க மரணங்கள் ஆண்டவரே, ஆங்காங்க ஆண்டவரே மரணங்கள் அப்பா, ஆங்காங்க வறுமைகள் ஆண்டவரே, சாப்பாடு இல்லாத சூழ்நிலை ஆண்டவரே. அப்பா அப்பா, அந்த சூழ்நிலை மாறுபடியாக கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே நீர் வந்தீரே அப்பா. ஒரு விஷயம் எங்கள் மனதாண்டவரே அப்பா, எங்கள் மீது நீர் மனம் இருக்குவீராக, எங்கள் பாவத்தை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே, இந்த உலகத்தின் பாவங்களை நீர் மன்னிப்பீராக. ஒரு விஷயம் நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா, இந்த உலகத்துல சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, வறுமை நீங்கட்டும். அந்த தேசத்துல எத்தனையோ பேர் வறுமையோடு இருக்கிறார்களே ஆண்டவரே, அப்பா உணவின்றி இருக்கிறார்களே ஆண்டவரே. அந்த மக்களை எல்லாம் நீர் போஷிப்பீராக, அந்த மக்களை எல்லாம் நீர் போஷிப்பீராக ஆண்டவரே. உம்மால் அது கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த சமாதானத்தை நீ தருவீராக ஆண்டவரே. உம்முடைய வேத வாக்கியங்கள் ஒரு பொழுதும் மாறாதது ராஜா. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது ராஜா. இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துக்கு நீ சேமத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கு ஆண்டவரே, அப்ப எத்தனையோ ஜனங்களுமே நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே. அவருடைய கூக்குரலுக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, தங்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, பயத்திலும் திகிலும் தனிமையிலும் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு
தெரியுமா ஆண்டவரே, உம்முடைய கரம் தொட்டு ஆண்டவரே சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜனங்கள் உம்மை நோக்கி பார்ப்பார்களாக. உம்மை நோக்கி பார்த்து விடுதலை அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேலை நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுத்து விட்டீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பங்களிலே இணைந்து நம்முடைய தேசத்தின் சேமத்திற்காக, இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் விடுதலை அடையும்படியாக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரும் அறிவிரட்சருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகின்றேன். எல்லாரும் சுகமாக, ஆரோக்கியமாக, சமாதானமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோடும் ஜெபத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20:4 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. தாவீதினுடைய வார்த்தை, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தேவன் என்று சொல்லி இன்றைய நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கின்றேன். நம்முடைய மனதினுடைய விருப்பங்களை கர்த்தர் அறிந்தவராக இருக்கின்றார். மனதினுடைய விருப்பங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனாக அவர் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். இந்த நாளில் நாம் எதை நாம் விருப்பப்படுகின்றோம், நம்முடைய மனது எதை விரும்புகிறது, என்ன காரியங்களை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே நம்முடைய மனது கர்த்தருடைய வேத வசனத்திலேயும் அவருடைய அபிஷேகத்திலேயும் அவருடைய வழிநடத்திலேயும் இருக்குவதற்காக நம்மை நாம் இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். வேதத்திலே நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு எல்லாரும் திருப்புவோம். இந்த நாளை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் நாம் இங்கே வேத பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். எலிசாவை குறித்து நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். எலிசா என்ன மாதிரி காரியத்தை அவர் மன விருப்பத்தை அவர் ஆண்டவருக்கு தெரிவித்தார், அவருடைய இருதயம் எதை வாஞ்சித்துக் கொண்டிருந்தது, அவருடைய மன விருப்பத்தின்படி என்னவெல்லாம் நடந்தது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேதங்களிலே அற்புதமான காரியங்கள்லாம் செய்ததை குறித்து இந்த வேத பதிலே வாசிக்கின்றோம். உண்மையாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய மன விருப்பங்களை அவர் அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். தேவனுடைய மனிதனாகிய எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எலியா இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் பலவிதமான அற்புதங்களை அதிசயங்களை செய்த ஒரு தேவனுடைய மனிதன். அதை கண்ணார கண்டவர் எலிசா தீர்க்கதரிசி. அப்பேற்பட்ட எலிசா தீர்க்கதரிசி எலியாவோடையே கூடயே இருக்கின்றார். அவருடைய மன விருப்பம் எப்படியெல்லாம் நிறைவேறினது என்பதை குறித்து இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே நாம் சில வசனங்களை நாம் இன்றைக்கு வாசிக்க போகின்றோம். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதை எலிசாவுக்கு தெரியும். எப்படி ஆயிலும் எலியாவிட்டிருந்து அவர்களுடைய என்ன விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, என்ன விதமான வல்லமை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது என்பதை எலிசா மிக ஆராய்ந்து அறிந்து அவருடைய மன விருப்பத்தை ஆண்டவரிடத்திலே தெரிவித்துக் கொண்டு அந்த எலியாவை கொடுக்கின்ற எலியாவின் மேல் இருந்த அந்த வரங்களை, அபிஷேகத்தை, வல்லமையை அவன் பெற்றுக் கொள்வதற்கு மிக ஒரு வாஞ்சலுள்ள ஒரு தேவனுடைய மனிதனாக அவர் காணப்பட்டார். முதலாவதாக 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு,
கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகின்றார், நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்று அவன் சொல்லுகின்றான். அதுக்கு எலிசா சொல்லுகின்றான், நான் உம்மை விடுகிறதில்லை என்று அவன் சொல்லுகின்றான். இவன் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எண்ணுகின்றான். எலியாவோடையே இருக்க வேண்டும், எலியாவோடையே பேச வேண்டும், அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், அவற்றிருந்து பல காரியங்களை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு மன விருப்பத்தோடு வாஞ்சியோடு எலிசா தீர்க்கதரிசி அவரோடு கூட இருக்கின்றார். இப்போ எலியா சொல்லுகின்றார், நீ இங்கே இரு, நான் பெத்தேல் வரைக்கும் நான் போகின்றேன் என்று சொல்லி சொல்லுகின்றான். உடனடியாக எலிசா சொல்லுகின்றான், இல்ல நான் உங்களை நான் போக நான் விடமாட்டேன், நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜீவனை கொண்டு அவன் சொல்லுகின்றான். முதலாவதாக இவர்கள் இருவரும் சேர்ந்து முதலாவதாக பெத்தேலுக்கு போகிறார்கள். அந்த பெத்தேலுக்கு போகும்போது அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் எலிசாவை பார்த்து சொல்லுகிறார்கள், உடைய எஜமானரை இப்பொழுது ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது உனக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்கும்போது, தெரியும், சும்மா இரு என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான். பெத்தேலில் இருந்து மீண்டுமாக அவர்கள் செல்லுகிறார்கள். 4வது வசனத்தை வாசி கேட்போம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். 2 பேரும் இப்ப பெத்தேல் இருந்து எரிகோவுக்கு வருகிறார்கள். எலியா மீண்டுமாக அதே வார்த்தை தான் பேசுகின்றார், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோவுக்கு அனுப்புகிறார் என்று சொல்லி. எலிசா அதே போலதான் அவன் சொல்லுகின்றான், நான் உம்மை விடுகிறதில்லை என்று அவன் சொல்லுகின்றான். இதே வார்த்தை தான் திரும்ப 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 அவன் சொல்லுகின்றான். எலியாவும் அதுதான் சொல்றாரு, நீ இங்கேயே இரு அப்படிங்கிறாரு. எலிசா சொல்லுகின்றார், நான் உம்மை விடுகிறதாக இல்லை என்று சொல்லுகின்றார். முதல் பெத்தேல் இருந்து அவர்கள் எரிகோவுக்கு வருகிறார்கள். எரிகோவில் இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளும் எலிசாவை பார்த்து கேட்கிறார்கள், உன்னுடைய எஜமானரை எடுத்துக்கொள்ள போது உனக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்கும்போது எலிசா சொல்லுகின்றார், எனக்கு நன்றாக தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி அங்கே பதில் சொல்லுகின்றார். இப்போ அவர்கள் பெத்தேல் இருந்து எரிகோவுக்கு போய்விட்டார்கள். இப்போ எரிகோவில் இருந்து மீண்டுமாக யோர்தானுக்கு போகும்படியாக கர்த்தர் அவரோடு கூட பேசுகின்றார். வாசிப்போம், 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். 3 இடங்களிலேயும் இதே வார்த்தை தான் பேசுகின்றார் எலியா, நீ இங்கே இரும், கர்த்தரை அனுப்புகிறார் என்றுகின்றார். எலிசாவும் சொல்கின்றார், நான் உம்மை விடுகிறதாக இல்லை என்று சொல்லி. இப்ப பெத்தேலில் இருந்து எரிகோவுக்கு வந்து விட்டார்கள். எரிகோவில் இருந்து இப்போ யோர்தானுக்கு அவர்கள் போகிறார்கள். இப்படி யோர்தானுக்கு போகிற வழியிலே அங்கே அவர்களோடு கூட 50 மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் 50 மனிதர்களோடு கூட அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது யோர்தான் பக்கத்துல வந்து விட்டார்கள். இப்பொழுது அங்கே எலியா என்ன செய்கிறார் என்பதை குறித்து அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிப்போம். 7வது வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். முதலாவது காரியம், நான் உம்மை விடுகிறதாக இல்லை. அவனுடைய மன விருப்பத்தை முதல்ல பார்க்க வேண்டும். எலியா விட்டு பிரியறதுக்கு அவனுக்கு மனது இல்லை. ஆகவே நான் உம்மை விடுகிறதாக இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் எப்பவுமே நம்ம விடக்கூடாது, அவரையே நாம் பற்றி கொள்ள வேண்டும். இங்கே எலிசா எலியாவை கூடையே வைத்து கூடையே இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர் எரிகோவுக்கு பெத்தேலுக்கு போகின்றார். பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போகின்றார். எரிகோவிலிருந்து இப்போ யோர்தானுக்காக போகும் பொழுது அங்க 50 நபர்களோடு கூட அங்க போகிறார்கள். தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யோர்தானுக்கு முன்பதாக இவர்கள் இருவரும் அங்கே நிற்கிறார்கள். இப்பொழுது எலியா ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர் செய்கின்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது,
அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தன்னுடைய சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அற்புதமான ஒரு காரியம். இந்த உலகத்துல ஒரு ஆச்சரியமான காரியம். யோர்தானை தன்னுடைய சால்வையினாலே அடிக்கின்றார் எலியா. அப்படி அடித்த பொழுது அது தரையை போல அவர்கள் நடந்து போகிறதை அங்கே பார்க்கின்றோம். இந்த பக்கம் அக்கறைக்கு அவர்கள் வந்ததுக்கு பின்பதாக 9வது வசனத்துல அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். பிரியமானவர்களே, முதலாவதாக அவன் உம்மை நான் விடுகிறதாக இல்லை என்று அவன் சொல்லுகின்றான். நான் உம்மை விடமாட்டேன் அப்படிங்கிறான். அப்பனா எலியாவோடையே இருக்க வேண்டும். எலியாவிட்டு இருக்கக்கூடிய அநேக வரங்களை, அற்புதமான சக்திகளை, இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு 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 இடைவிடாத ஒரு விருப்பம் அவருக்குள்ள இருந்தபடினாலே இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறது. இரண்டாவதாக அவன் எலிசாவிடத்தில் அவன் கேட்கின்றான், நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கின்றான். அதற்கு எலிசா சொல்லுகின்றான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இவன் ஆவியினுடைய வரத்தை பற்றி அவன் அதிகமாக அவன் விருப்பப்பட்டு எலியாவினிடத்துல கேட்கின்றான். எலியா உடனடியாக ஒரு பதில் சொல்லுகின்றார். அடுத்த வசனத்துல அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொல்லி எலிசாவை பார்த்து சொல்லுகின்றார். இது எப்படி வரம், எப்படி கொடுக்கிறது? ஏதாவது எடுத்து கொடுக்கிறதா அல்லது ஏதாச்சும் எங்காச்சும் வாங்கி கொடுப்பதா? இதெல்லாம் அவன் யோசனை பண்ணி எலியா சொல்லுகின்றான், அரிதான காரியத்தை கேட்டாய். ஏதாவது ஒரு பொருளை கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்பான், அல்லது வேற ஏதாவது ஒன்றை கேட்டிருந்தா கூட அவன் கொடுத்திருப்பான். இது தேவன் அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கொடுத்த ஒரு வரம், ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை. எலியாவுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலை இருந்ததை எலிசா பார்த்து கொண்டே இருந்தான். ஆகவே எலியாவிடத்தில் எலிசா கேட்ட காரியம், உம்முடைய வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். உம்முடைய வரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. எலிசா கேட்கக்கூடிய காரியம், எலியா ஐயாவே, நீங்க எனக்கு உம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வரம், இரட்டிப்பான வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, இது அரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொல்லி அவள் பேசுகின்றார். அப்படி சொல்லும் பொழுது, நான் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நீ கூடயே இருந்த, நீ பார்த்துட்டே இருக்கணும், நீ என்னை பார்த்துட்டே இருந்தா மட்டும்தான் அது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். கவனியுங்கள் அருமையானவர்களே, இந்த அரிதான ஒரு காரியத்தை எலியாவினிடத்தில் அவர் கேட்கின்றான். உண்மையாகவே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வேலை செய்ய வேண்டும், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை எனக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி எலிசா உண்மையாகவே அவர் நினைத்தார். எலியா இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்தை போக போகின்றார், மரணத்தை காணாமல் போக போறார் என்பது எலிசாவுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே எலியா தனக்குள்ள இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த இரட்டிப்பான ஒரு வரத்தை எலிசாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரும் வாஞ்சியா இருந்தபடினாலே, நீ என்னோடு கூட இருந்தால், என்னை நீ பார்த்தால், என்னோடு கூட என்னை நீ கண்டால் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னதனால, இல்லாவிட்டால் எனக்கு கிடைக்காது என்று சொன்னதனால எலியாவோடையே கூடயே அவர் இருக்கின்றார். அதனால நல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு இரட்டிப்பான வரத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு மன விருப்பம் அவருக்குள்ள இருந்தது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியங்களை அவன் ஆண்டிடத்துல எலியாவிடத்தில் அவன் கேட்கின்றான். இன்றைக்கு நாம் ஆண்டிடத்துல
இந்த காரியங்களை கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வரம் எனக்கு தேவை, வல்லமை எனக்கு தேவை, இந்த உலகத்தில் நான் வெற்றியாய் வாழ்வதற்கு இந்த வார்த்தைகள் எனக்கு தேவை, இந்த வார்த்தைகள் இருக்கும்போதுதான் என் வாழ்க்கையே வளமாக மாறும் அப்படிங்கிறத நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாம் இன்றைக்கு நாம் எதை நாம் கேட்கின்றோம்? இன்னைக்கு அநேக நேரங்களிலே உலக பிரகாரமான நம்ம காரியங்களை கேட்கின்றோம். ஆனால் இங்கே எலியாவின் இடத்துல இரட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எலியாவிட்டிருந்த எல்லா காரியங்களையும் எலிசா பார்த்து கொள்கின்றார். உலகத்திலே எத்தனையோ மக்களை நாம் பார்க்கின்றோம். பள்ளியிலே படிக்கும் பொழுது பிள்ளைகள் தனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களை ஃபாலோ பண்ணுகிறார்கள். இந்த ஆசிரியர் போலதான் வர வேண்டும். காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுடைய ப்ரொஃபஸர் எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்களும் இவர்கள் நல்ல திறமை வாய்ந்தவர்கள், எவ்வளவு அருமையாக போதிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், மனதில் பதிகிறது. ஆக நாமும் ஒரு நாட்களில் இதே போலதான் நாமும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களிட்டிருந்து எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ, எவ்வளவு அவர்களிடத்திலிருந்து வாங்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். முன் உதாரணத்துக்கு அநேக மக்களை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். ஆசிரியர் எடுத்துக் கொள்கிறார்கள், ப்ரொஃபஸர் எடுத்துக் கொள்கிறார்கள், இன்னும் தன்னுடைய வேலை செய்கிற இடங்களிலே உயர்ந்த அதிகாரிகளை முன் உதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு மருத்துவரை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த மருத்துவரோடு சென்றால் கண்டிப்பாக சுகமாகும், எந்த விதமான ஒரு அதிகமான மருந்து மாத்திரைகள் ஊசியில் இல்லாமலேயே அவர்கள் பேசுகிற பேச்சிலேயே சுகமாகி விடுகிறது என்று சொல்லி அநேகர் சில மக்களுடைய ஒரு முன் உதாரணங்களை எல்லாம் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களை போலதான் நானும் வர வேண்டும், என்னால மற்றவர்கள் பிரயோஜனமாக வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு சில விதமான நபர்களை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள், மாடலாக எடுத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு நாம் யாரை மாடலாக நாம் எடுத்துக் கொள்கிறோம், யார் நமக்கு மாடலாக இருக்கிறார் என்பது மிக முக்கியம். எலியாவிட்டிருந்த அந்த அபிஷேகம், எலியாவிட்டிருந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி எலிசா மிக அதிகமான வாஞ்சியோடு கூட மன விருப்பத்தோடு கூட அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எலியா சொல்லுகின்றார், நீ என்னை கண்டாயான்னு சொன்னால் நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்று சொல்லுகின்றார். இது சொன்ன உடனே எலிசாவும் எலியாவோடையே கூட இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அடுத்த வசனம், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலை வருகிறது, அங்கு நடந்து போகையில் அக்னி ரதம் வருகிறது, அக்னி குதிரைகள் வருகிறது, நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு அவர் ஏறி போனார். கூடையே இருந்த எலியா இப்ப இல்ல, கண்களுக்கு முன்பதாகவே இரண்டு பேரும் நடந்து போகையில் பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவரை பரலோகத்துக்கு எடுத்துக் கொண்டு போனது. எலியா சொன்னதை எலிசா அப்படியே வாஞ்சிக்கின்றார். அப்படி மன விருப்பம் பாத்தீங்க அப்படின்னு அடுத்த வசனத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். அவன் மிகவும் புலம்புகின்றான். என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த எலியா ஐயா இப்படி இல்லை, என்னோடையே இருந்தாரே, எனக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருந்தாரே, அவர் செய்த அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன், அதிசயத்தெல்லாம் பார்த்திருக்கின்றேன். இப்போ என்னையும் அவரையும் பிரித்து அவர் பரலோகத்துக்கு அவர் போய்விட்டாரே, எலியாவினுடைய குதிரை வீரருமாய் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி அவன் புலம்புகின்றான். இப்ப இல்ல, எலியா இல்ல, எலிசா மட்டும் அவர் தனியாக இருக்கின்றார். ஒரு அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, நீ என்னை கண்டாய் உனக்கு அப்பேற்பட்ட இரட்டிப்பான வரம் கிடைக்கும். உடனே எலிசா எங்கேயும் போகல, எலியாவோடையே அவர் இருக்கின்றார். இப்ப 13ஆம் வசனத்தில் என்ன நடக்கிறது?
பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எப்ப முன்னாடி போனாங்களோ முதல் எலியா செய்தார், யோர்தானுக்கு போகும்படியாக தன்னுடைய சால்வை எடுத்து அடிக்கின்றார். அங்கே அவர்கள் நடந்து போகிறார்கள். பின்பதாக எலியா பரலோகத்தை எடுத்துக்கொண்டு போனதாக எலியாவின் மேலிருந்த அந்த சால்வையை எலிசா பிடித்துக்கொண்டு மீண்டுமாக இவன் யோர்தான் நதியில வந்து அந்த சால்வை அடிக்கின்றான். மீண்டுமாக அவன் திரும்பி வருகிறதை பார்க்கின்றோம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சி, ஒரு அதிசயமான ஒரு காரியம். ஒரு சால்வையிலே அவன் யோர்தான் நதி அடித்த உடனே ரெண்டாக பிளந்து போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு மன விருப்பம், இதெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுகின்றார்? நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, எலியா செய்ததை இப்பொழுது எலிசா செய்து அவர் இக்கரைக்கு அவர் வருகின்றார். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலே எந்த விஷயத்திலே நாம் மன விருப்பத்தோடு இருக்கிறோம், எந்த விஷயத்திலே நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையிலே அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாக நாம் வாஞ்சிக்கிறோம் என்பது மிக முக்கியம். பிரியமானவர்களே, எலியா அற்புதமான காரியங்களை செய்தார். எலிசா அதை மிகவும் வாஞ்சித்தார். முதல் காரியம், நான் உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது, உமது ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய ஆவியின் வரம் கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொரு நாளும் அது தேவையாக இருக்கிறது. அந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் ஒரு அசாதாரணமான மக்களாக நாம் இருக்க வேண்டும். அசாதாரணமான மக்களாக இருக்கும்படியாக தான் கர்த்தர் அழைத்திருக்கின்றார். ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதாவது ஒன்றை நம்ம சாதிக்கிற விதத்திலே வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். அதுதான் ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கை. அது நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய அறிவினாலே, நம்முடைய குடும்பத்தினுடைய பின்னணியினாலே இதெல்லாம் நமக்கு வராது. அது நமக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் அதை காட்டிலும் தேவனுடைய அளவற்ற கிருபை, தேவனுடைய அளவற்ற ஒரு தயவு நம்மை ஒரு சாதாரண ஒரு மனிதனில் இருந்து ஒரு அசாதாரணமான மனிதனாக மாற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, வேத வசனம், அவர் மீது வைத்துக்கிற விசுவாசம், நம்ம பேசக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுதான் நம்மை ஒரு அசாதாரணமான மனிதனாக மாற்றும். எத்தனையோ விதமான ஊழியக்காரர்களை பார்க்கின்றோம், தீர்க்கதரிசியில பார்த்தோம். எத்தனையோ விதமான மக்கள் எல்லாம் அவர்கள் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று இரவு பகலாக துடித்த இருதயத்தை எல்லாம் பார்த்து ஆண்டவர் அந்த நாட்களில் இந்த நாட்கள் வரைக்கும் இருதய துடிப்போடு வாஞ்சியோடு இருக்கிற மக்களை கர்த்தர் இன்றைக்கும் அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே, வரங்களினாலே கர்த்தர் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். இரவு பகலாக, ராத்திரி பகல் என்று பாராமல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிவிட்டு, ஆண்டவரே என் ஜனங்களை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும், என் சபையை ரட்சியும் என்று சொல்லி எத்தனையோ மக்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இரவு பகலாக அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு இன்றைக்கு அப்பேற்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு அசாதாரணமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கார்கள் சொன்னால் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பம், வாஞ்சித்தான் கர்த்தர் நிறைவேற்றுகின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த லெவல்ல நாம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கின்றோம், நம்முடைய குடும்பம் எந்த விதத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு நிலைமை என்ன என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது எலிசா கேட்டதை போல நீங்கள் நானும் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஆவியினுடைய இரட்டிப்பான வரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். நம்ம மற்றவர்கிட்ட போய் நாம் நிற்பதை காட்டிலும் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற மக்களாக, மற்றவர்களுக்காக கரிசனை உள்ள மக்களாக, மற்றவருடைய வாழ்க்கையில் நம்ம பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். அருமையானவர்களே, எலிசா இப்பொழுது இந்த பக்கம் அவர் திரும்பி வருகின்றார். திரும்பி வந்ததுக்கு பின்பதாக அங்கே 50 நபர்களும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப கேட்கிறாங்க அவங்க, நாங்க போய் தேடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க.
நீங்க ஒன்றும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மறுபடியும் அந்த 50 பேர் கேட்கிறாங்க எலிசாவின் இடத்துல. ரொம்ப வற்புறுத்துறாங்க. வேற வழியே இல்லாம எலிசா சொல்றாரு, போய் தேடுங்க அப்படிங்கிறாரு. தேடும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அங்கே அவர்கள் பார்க்க முடியறதில்லை, அங்கே அவர்கள் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாப்பா, எப்ப போய் தேடுறீங்க அப்படின்னு சொல்லி மீண்டுமாக எலிசா சொல்லுகின்றார். முதல் காரியம், நான் உம்மை விடுகிறதில்லை. இரண்டாவது காரியம், ஆண்டவரே எலியாவினுடைய அந்த வரம் இரட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். கேட்ட உடனே அவன் எடுத்துக்கொண்ட முன்பதாக எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வையை அவன் கொண்டு வந்து அந்த யோர்தான் அதில் போட்ட பொழுது எப்படி எலியா செய்தது போலவே யோர்தான் பிளந்ததோ, அதே போல எலிசாவும் அந்த சால்வை போட்ட பொழுது அந்த யோர்தான் பிளந்தது. இக்கரைக்கு அவன் வந்து விட்டான். மூன்றாவது காரியம், அங்கே எலிசாவை பார்த்து அந்த ஜனங்கள் பேசுகிறார்கள். 19வது வசனத்தை வாசி கேட்போம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர், பின்பு அந்த பட்டணத்துடைய மனிதர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவர் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். எலிசாவிட்டு வந்த ஜனங்கள்லாம் சொல்லுகிறார்கள், இந்த பட்டணத்து மக்கள் எல்லாம் பேசுறாங்க, இந்த ஊர்லாம் ரொம்ப அருமையான ஊர் தான்ப்பா, பட்டணம் எல்லாம் குடியிருப்புறதுக்கெல்லாம் ரொம்ப அருமையா தான் இருக்குது. ஆனா தண்ணீரோ ரொம்ப கெட்டு போனதா இருக்குது, நிலமும் பால் நிலம் அப்படின்னு சொல்லி எலிசாவின் இடத்திலே சொல்லுகிறார்கள். வசிக்கிறதுக்கு நல்ல இடம் தான், ஆனா தண்ணீர் எப்படி இருக்குது, கெட்டது அப்படின்னு சொல்றாங்க. பால் நிலமாக இருக்கிறது, ஒண்ணுமே ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசி அந்த எலியாவிட்டு இருந்த அந்த இரட்டிப்பான அந்த வரத்தை அவன் அங்கு பயன்படுத்துவதற்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அற்புதங்களை செய்வதற்கும் அவர் வாஞ்சித்த அந்த வாஞ்சியும் அந்த விருப்பமும் அந்த 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 விடாப்பிடியான ஒரு தாகமும் அந்த மக்களுக்கும் அந்த தேசத்தின் மக்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இரட்டிப்பான வரம் அப்படின்னு சொல்லி கேட்டான், கர்த்தர் கொடுத்தார். யோர்தான் இந்த பக்கம் திரும்பி வருகின்றான். வந்ததுக்கு முன்பதாக இப்போ எல்லாமே ஊர் நல்லா தான் இருக்குது, தண்ணி ரொம்ப கெட்டதா இருக்குன்னு சொன்னேன். இப்ப அந்த இடத்துலயும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு அற்புதத்தை அவர் செய்கின்றார். எலிசா தீர்க்கதரிசி அங்கே செய்கின்றார். அடுத்த வசனம், அப்பொழுது ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது, உப்பு போட்டு கொண்டு வாருங்கள். தண்ணீர் ஏற்கனவே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க, குடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே சரியில்லை, நிலமும் பால் நிலமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்பனா அந்த தண்ணீரே கெட்ட தண்ணீரா இருக்கும்போது இவன் சொல்றான், உப்பு கொண்டு வாங்க அப்படிங்கிறான். உப்பு கொண்டு வாங்க அப்படிங்கிறான். ஒரு புது தோண்டி எடுத்து அதுல நீங்க உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுகின்றான். இயேசு கிறிஸ்து இந்த உப்பை குறித்து அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி சுவையுள்ளவர்களாக இருக்கணும், நாம் எப்படி சாரமேற்றலாக இருக்கணும் அப்படிங்கிறத இயேசு புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகின்றார். இங்கே எலிசா ஒரு புதிய ஒரு தோண்டி எடுத்து அதிலே நீங்கள் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகின்றார். இவன் கர்த்தர் சொல்றத அப்படியே கேட்கக்கூடிய ஒரு வரத்தை அவன் பெற்றிருக்கிறான். கர்த்தர் நேரடியாக அவனோடு கூட பேசுகிறார். உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அவன் சொன்னது அப்படியே நடந்தது. இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அவன் வேற எதுவும் போடல, உப்பு தான் போட்டான். உப்பு போட்டா கசக்கணும், ஆனா உப்பு போட்டதுனால அது என்ன ஆயிடுச்சு, அது ஆரோக்கியமான ஒரு தண்ணீராக மாறிவிட்டது. ஆரோக்கியமாக்கினேன் ஏன்னு கேட்டா இவனுக்கு வரம் வாங்க வேலை செய்கிறது. எலியாவின் மேல் இருந்த அந்த வரம் எலிசாவின் மேலே வேலை செய்கிறது. இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது.
தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. இனி இனிமேல் சாவு வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனிங்கள், இப்ப இந்த சொல்றது மிக முக்கியம். இவன் சொல்றது மிக முக்கியம். எலிசாவை குறித்து ஒரு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா 15வது வசனத்துல 2:15 எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று எலிசாவின் மேல் இறங்கி இருக்கு. பாருங்க, எலியாவின் ஆவி எலிசாவின் மேலே இறங்கி இருக்கிறது என்று அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படின்னா எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல வந்தது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழ்வதற்கு நல்ல இடமா இருந்தாலும் குடிப்பதற்கு எங்களுக்கு கெட்ட தண்ணீராக இருக்கிறது. அந்த தண்ணீரை கூட என்ன பண்றாரு, இங்க ஒரு உப்பு கலந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த தண்ணீரை என்ன பண்றாரு, ஆரோக்கியமான தண்ணீராக கொடுக்கிறாரு. சொல்ல இனி யாருக்கும் ஒரு சாவும், இனி இதனாலே சாவு வராது, நிலைப்பாலும் வராது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார் என்று அவன் சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு 22வது வசனத்துல சொல்லுகின்றார், எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே, அதான் மிக முக்கியமான வார்த்தை. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அந்த இரட்டிப்பான வரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாக இருக்கிறது. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது, ஆரோக்கியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அருமையானவர்களே, தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் என்று அவன் சொல்லுகின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமாய் வாழ்வதற்கும் எங்கேயுமே போக தேவையில்லை. நம்முடைய இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையே நம்மை ஆரோக்கியமாக மாற்றும். ஏனென்று சொன்னால் நமக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய இருதயத்திலிருந்து வாஞ்சிக்கிற காரியங்களை நாம் வாய்விட்டு அறிக்கை செய்யும் பொழுது, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தையின்படியே ஆகும். ஏனென்று சொன்னால் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவன் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாய் இருக்கிறது என்று சொன்னாரே, அது சொல்றது மிக முக்கியம். நூற்றுக்கு அதிபதியும் கூட தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமா இருப்பதை இயேசு சொல்லுகின்றான். இயேசு சொல்லுகின்றான், நீ போ, நான் உங்க வீட்டுக்கு வர வேண்டும், நான் வந்து அவனை சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நூற்றுக்கு அதிபதி சொல்லுகின்றான், ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா போதும். இவன் எப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி எப்போ நூற்றுக்கு அதிபதி வாயை திறந்து சொன்னானோ அப்போவே அங்கே சுகமாய் விட்டான். சொல்ற வார்த்தை கண்டிப்பாக ஜெயமாக மாறும். இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது அப்படியே நடக்கும். நம்ம சொல்றது நடக்கும், நம்ம பேசுவது நடக்கும், எதுவா இருந்தாலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் வாசி கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உண்மையாக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி 22வது வசனத்துல இயேசு அவளை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளா இருங்கள், தமிழ்ல தேவனிடத்தில் விசுவாசம் உடையவர்களா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களா இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் என்ன? வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சமுத்திரம் உண்டாக கடவுது, அது எங்கிருந்து தெரியாது, ஆனால் இல்லாதவரை இருக்கிறதை போல அழைத்தார். அதான் தேவனுடைய விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் கண்களால் பார்த்து விசுவாசிக்கிறது அல்ல, காணாமல் ஒன்றை விசுவாசிக்கிறோம். அதான் விசுவாசம். அதை தான் சொல்றார், எவனாகிலும் அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிக்கின்றார். தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு
அடுத்த வசனம், எவனாகிலும் யார் இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, படித்தவர்கள் படிக்காதவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் சமுதாயத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி எவனாகிலும் என்று சொல்லி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும், அவன் சொன்னபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கின்றார். ஆகவே எலிசா அன்றைக்கு இந்த தண்ணீரை நான் ஆரோக்கியமாக்கினேன் என்று அவன் சொல்லுகின்றான். அப்படின்னா எலியாவிட்டு இருந்த அந்த இரட்டிப்பான அந்த வரம் அவனுக்கு இருந்தபடியினாலே மாபெரும் ஒரு அற்புதமான காரியங்களை அவர் செய்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய காரியம் ஆண்டவரத்துல நம்ம பேச வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆவியினுடைய வரம் வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல நான் வெற்றியாக வாழ வேண்டும், நான் ஜெயமாக வாழ வேண்டும், இந்த உலகத்துக்கு எல்லா விதமான பாவ காரியங்களிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதனாக நான் வாழ வேண்டும், உமக்கு பிரியமான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாம் அப்பேற்பட்ட அந்த வரங்களை உடைய மக்களாக நாம் இருக்க வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு யாராட்டு போய் எனக்காக வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை நீங்க எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எந்த மனிதர்கள்ட்டையும் ஊழி காட்டு போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் அவனே. விசுவாசித்தா போதும் அப்படிங்கிறார். விசுவாசம் தான் இன்னைக்கு நமக்கு மிக முக்கியம். விசுவாசமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இயேசுக்கு சொல்றாரு, விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் அவனே. விசேஷித்தவர்கள் என்று சொல்லி எங்கேயுமே போடல. இன்னைக்கு நிறைய மக்கள் எல்லாம் இன்னைக்கு நினைத்துக் கொள்கிறார்கள், விசேஷித்த பிரசங்கியா, விசேஷித்த பேய் ஓட்டுறவர், விசேஷித்த தீர்க்கதரிசனம் சொல்றாரு அப்படின்லாம் விசேஷித்தவர்கள் விசேஷித்தவர் சொல்லி மக்களே சில மக்களை உருவாக்கி விட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த காட்டு புஷ்பத்தெல்லாம் பாருங்க, இந்த காக்காய் குருவியெல்லாம் பாருங்க, அவளை காட்டு நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படின்னா மற்றவர்களை பார்த்து இவங்க விசேஷித்தவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் நம்மையே கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள். அப்ப நம்முடைய வார்த்தை நம்மளையே என்ன பண்ணுவோம், தீர்க்கதரிசன வார்த்தையாக கர்த்தர் மாற்றுகின்றார். ஆகவே நம்முடைய வார்த்தை ஒரு விசுவாச வார்த்தையாக இருக்க வேண்டும். அந்த விசுவாச வார்த்தை நம்ம பேசுகிறதை அது கண்டிப்பாக மாற்றும், அது உருவாக்கும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விசுவாசத்தோடு கூட பேசுவோம் என்று சொன்னால் நமக்கு முன்பதாக நிற்கக்கூடிய மலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும் என்கிற அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே நீங்க மற்ற மக்களை விசேஷித்தலாக பார்க்காதீர்கள், உங்களை நீங்களே பாருங்கள், நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். ஏன் சொல்லுகின்றார், நீங்களே விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஜெயிக்கிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும், உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு அப்பேற்பட்ட வரம் இருக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாக அந்த வரங்களினாலே நம்மை அலங்கரிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கின்றார். நம்ம உட்கார்ந்த இடத்திலே இருக்கிற இடத்திலே நம்முடைய அறைகளை நாம் சாத்தி தேவனோடு கூட வேத வசனத்தோடு கூட நாம் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபித்து அவரை துதித்து பாடி அவருடைய வல்லமையுள்ள காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். நமக்காகத்தான் கொடுத்திருக்கின்றார், ஆவியினுடைய பிரயோஜனத்துக்காக கொடுத்திருக்கின்றார், பக்தி விருத்திக்காக கொடுத்திருக்கின்றார், அநேகருடைய நல் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக கொடுத்திருக்கின்றார். நான் செய்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே இரட்டிப்பான வரங்களினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மற்ற ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மன விருப்பமாக இருக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணேன், நான் தான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அது என்னால ஜெபம் பண்ணாலதான் அவனுக்கு அது கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு ஒரே ஒரு வேலை, நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே இரட்டிப்பான வரங்களை தாள். எலிசா தீர்க்கதரிசி நான் தான் இது நான் பிறந்த அப்படின்னு அவன் சொல்லல. அவன் செய்த காரியம் இரட்டிப்பான வர வேண்டும். அதே மாதிரி இரட்டிப்பான வரத்தை ஆண்டவர் கொடுத்தார். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த யோர்தானை அவன் அந்த சால்வையை வைத்து அடித்து வருகின்றான். இன்றைக்கு அன்றைக்கு அந்த தண்ணீரை மிகவும் ருசியுள்ள ஒரு தண்ணீராக அவர் மாற்றினார் என்று அவன் சொல்லுகின்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். எலிசா செத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்ததாக ஒரு வருஷம் கழிச்சு அவருடைய கல்லறையில ஒரு வாலிபனை கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ண வருகிறார்கள். வந்த பொழுது அங்க என்ன நடக்குது என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2
வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட போது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். தன்னுடைய கால்களை ஊன்றி எழுந்தான். செத்து போனது பின்னாடி கூட பாருங்க வேலை நடக்குது. கல்லறையில 1 வருஷம் ஆயிடுச்சு. அவனுடைய கல்லறையில ஒரு வாலிபனை கொண்டு போய் வைக்கிறார்கள். அவன் உயிர் பழித்துக் கொண்டான். எலிசா எவ்வளவு ஒரு வாஞ்சுலோராக அவர் கேட்டிருப்பார். அருமையானவர்களே, சாதாரணமான ஒரு காரியமாக நீங்க நினைக்க கூடாது. நம்ம வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக இருக்க வேண்டும். வல்லமை நிறைந்த மக்களாக, அபிஷேகிக்கப்பட்ட மக்களாக, வரங்களால் நிரப்பப்பட்ட மக்களாக, மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அதே எலிசா அடுத்த அந்த 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது. 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எலியாவின் மேலிருந்த அந்த இரட்டிப்பான வரம் எலிசாவின் மேல இருந்தபடினாலே அங்கு ஒரு மாபெரும் ஒரு காரியம் நடைபெறுகிறது. இதுவரைக்கும் நம்ம சரித்திரத்தில் காண முடியாத ஒரு காட்சி, கேட்க முடியாத ஒரு சத்தியம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையும் நீங்க என்ன பண்ண மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். மழை வருது அப்படின்னு சொன்னா காற்று அடிக்கும். காற்று அடித்த உடனே மழை பெய்கிறதை நம்ம பார்க்கின்றோம். இது நம்முடைய இயற்கையிலே கட்டுப்பட்ட காரியங்கள், கண்ணால் காணக்கூடிய காரியங்கள். காற்று அடிக்கும் பொழுது மழை வரக்கூடியது என்கிற ஒரு அர்த்தம் நாம் கொள்ளுகின்றோம். ஆகவே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் நீங்கள் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்களுடைய மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொல்லுகின்றார். கர்த்தர் சொல்றதா அவன் சொல்றாரு. இதெல்லாம் நிரப்பப்படும், தண்ணீராலே நிரப்பப்படும், பள்ளங்கள் எல்லாம் அங்கே தண்ணீராலே நிரப்பப்படும் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஒரு வறண்ட பள்ளங்கள் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு பேசினால் கண்டிப்பாக அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஹல்லேலூயா. தேசம் தண்ணீராலே நிரம்பிற்று. இவன் பேசின வார்த்தை, கர்த்தர் பேசின வார்த்தை அப்படியே செயல்பட்டது. எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. இவன் விரும்பினான், இவன் வாஞ்சித்தான். தேவனுடைய வார்த்தையின் மீது, எலியாவின் மேல் இருந்த அந்த வரத்தின் மீது, அபிஷேகத்தின் மீது அவன் ஒரு வாஞ்சியும் தாகமாய் இருந்தபடினாலே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாரும் குடிக்கும்படியாக இவை எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் அப்படின்னு சொன்ன உடனே தேசமே தண்ணீரால் நிரப்பப்பட்டதா. இன்றைக்கு உங்கள் ஒருத்தர் மூலியமாக தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எத்தனையோ விதமான ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறோம். ஸ்காட்லாந்திலே தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் அன்றைக்கு முழங்கால் பட்டி ஜெபித்தார்கள். ஸ்காட்லாந்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார்கள், வாஞ்சித்தார்கள். தேசத்தை அவர்கள் கரங்களை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் பேசினால், உண்மையாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு வரம், ஒரு அபிஷேகம் வாழ்க்கையில கண்டிப்பாக காணப்படும். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அப்பேற்பட்ட வரங்களை உடையவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பேற்பட்ட வரங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும். இந்த உலகத்துல வேற எதுவுமே நம்ம வாஞ்சிக்க தேவையில்லை. இந்த உலகத்துல வேற எதுவுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. தயவு செய்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களை கர்த்தருடைய சமூகத்திலே பாதப்படியில அமர்ந்து உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த தேசத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமை வரங்களை பெற்ற மக்களாக இந்த கடைசி நாட்களில் மாற வேண்டியது மிக முக்கியமான நாட்களாக இருக்கிறது. மற்ற எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். விசேஷமாக கர்த்தருடைய வேத வசனத்தோடு கூட அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுங்க. வேற ஏதாவது நீங்க நேரத்தை செலவு பண்ண சொன்னால் ஆவிக்குரிய ஜீவத்துல இன்னும் அதிகமாக நீங்கள் முன்னேறி செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவத்திலே முன்னேறி செல்வதற்கு
ஒரே ஒரு ஆயுதம் வேத புஸ்தகம் மாத்திரமே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், கைக்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு. ஆனால் நம்ம அதெல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வதற்கு நாமே அர்ப்பணிக்க வேண்டும். தாவீது சொல்லுகின்றார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை கொடுப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேற எங்கேயும் போக தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பாதப்படில் அமர்ந்து அதை வாஞ்சிப்போம் என்று சொன்னால், தியானிப்போம் என்று சொன்னால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். நம் மூலியமாக அநேகர் அந்த குடிப்பதற்கு எதுவில்லாத அந்த தண்ணீர் எப்படி ஒரு தித்திப்பான தண்ணீரா இந்நாள் வரைக்கும் அது ருசியுள்ளதா இருக்கிறதோ, அதே போல நம் மூலியமாக அநேக மக்கள் கிறிஸ்துவை கண்டடைய முடியும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை கண்டடையும் பொழுது ஜீவனை கண்டடைகிறார்கள். ஜீவனை கண்டடையும் பொழுது வாழ்க்கை வளமாக மாறுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசமாக மாற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் உன்னை விட மாட்டேன், உம்மோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய இரட்டிப்பான வரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எலியாவிட்டு அவர் கேட்கின்றான். மூன்றாவதாக அவர் பேசின காரியம் ஒன்றுமே அந்த தித்திப்பாய் அந்த கசப்பாய் இருந்த தண்ணீரை ஒரு தித்திப்பான ஒரு தண்ணீராக மாற்றுகின்றார். தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. காற்றையும் காணல, மழையும் பார்க்கல, பள்ளத்தாக்கள் எல்லாம் தண்ணீராலே தேசமே நிரம்பிற்று. இன்னைக்கு ஒரு தேசம், நம்முடைய தேசம் எந்த நிலையில போய் கொண்டிருக்கிறது நம்ம நல்லா தெரியும். ஆக இன்றைக்கு நீங்கள் நானும் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசும் பொழுது, நீங்கள் நானும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடக்கும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இது வயது வித்தியாசம் கிடையாது, வேற எந்த விதமான வித்தியாசம் ஆண்டு பார்க்கறது கிடையாது. ஒன்றே ஒன்று, அவர் நம்மை பார்க்க நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கின்றார். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், கர்த்தரோடு நம்முடைய இருதயத்தை பார்த்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே கிரியை செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்களும் அசாதாரணமான மக்களாக மாறுங்கள். வேதத்தினுடைய வார்த்தையிலே நிலைத்து நில்லுங்கள். வேத வார்த்தை ஒன்றுதான் நம்மை வாழ வைக்கும். அது முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை குடும்பத்தோடு கூட நீங்கள் நேரத்தை செலவழியுங்கள். கர்த்தர் உங்களை மாபெரும் ஒரு சக்தியாக, அசாதாரணமான மக்களாக, குடும்பங்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவராக. அநேகருக்கு நீங்கள் ஆசமாக விளங்குவீர்கள். இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. நீங்கள் பேசுங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள். அவைகளிலே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அனைவரும் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, மன விருப்பங்களை, வாஞ்சைகளை அறிகிற தேவன், எலிசாவுக்கு இருந்த அந்த வாஞ்சை விருப்பத்தை ஆண்டவரே நிறைவேற்றினார். ஆண்டவரே, உலகத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். மரித்து போன நிலையில் இருந்தாலும் ஒரு வருடம் கழித்து ஆண்டவரே அவருடைய சரீரத்திலே ஒரு மனிதனை கொண்டு வந்து போடும் பொழுது சரீரத்தில் ஆண்டவரை உயிர் பெற்று எழுந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை, வரம் ஆண்டவரை கிரியை செய்தது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஜீவனற்ற மக்களுக்கு நாங்கள் ஜீவனை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவ இல்லாத மக்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் பரிசாக கொடுக்க வேண்டும். துன்பப்படுகிற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். வியாதியுள்ள மக்களுக்கு ஆண்டவரை அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு தெய்வீக சுகத்தை கொடுப்பதற்கு எங்களுடைய நாவை நீர் பயன்படுத்துகின்றீர். எங்களுடைய விசுவாச வார்த்தையை நீர் கனப்படுத்துகின்றீர். அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் உங்களுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான வரம் ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, கடந்த வாரங்களிலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடின மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, கர்ப்பம் இல்லாத பிள்ளைகள் இயேசு நாமத்தினாலே கர்ப்பம் அடைவார்களாக. அவளுக்கு ஆண்டவரே சந்ததி பெருகுவதாக. ஆணிலும் பெண்ணிலும் அலடி இருப்பது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆகிய ஆண்டவரே, அவருடைய சந்ததி பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்ப்பஸ்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகமான பிரசவம் உண்டாகட்டும் கர்த்தாவே.
ஏற்ற நேரத்திலே தாயும் சேயும் ஜீவனோடு கூட கரங்களை கொடுத்து கர்த்தர்களுக்கு நல்ல பக்தியுள்ள சந்ததி கொடுத்தார் என்று சொல்லி பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திற்கு நீ கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். பலவீனமான மக்கள் சுவீனமான மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் மாறுவதாக, சுகம் உண்டாகட்டும் கர்த்தாவே, ஆரோக்கியம் உண்டாகட்டும். விசேஷமாக என்னுடைய தேசத்திற்காக, என்னுடைய பட்டணத்திற்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. அந்த இயேசுவின் ரத்தம் மாத்திரமே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு முத்திரையாக இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கொள்ளை நோய்கள் இருந்தும் பொல்லாப்பில் இருந்தும் ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய ஜீவனை நீர் நம்மை பாதுகாத்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்கள் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம், முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய பலத்த கரத்திலே தாங்கி ஏந்தி சுமந்து நீர் பாதுகாத்து கொண்டு வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசனம் ஒவ்வொரு வீடுகளில் இருப்பதாக. தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெறாய் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிக்கின்றோம். இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மக்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து வருகின்ற ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இருந்து திரிவதை என்னுடைய கண் காணவில்லை என்று சொன்னதை போல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை நீர் போஷித்து நீர் பாதுகாத்து நீர் காப்பாற்றி வருகின்றீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சிங்க கூட்டில கூட ஒரு நாளைக்கு பட்டினி வரலாம், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நாளும் ஒருபோதும் குறை வராது என்று அறிந்திருக்கின்றோம். குறைவில்லாமல் ஒவ்வொருவரையும் நிறைவாக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு வீட்டுல ஆகாரம் ஐஸ்வர்யம் மாபெசல் தொட்டியும் எண்ணெயும் நிறைந்திருக்கட்டும். அநேகருக்கு ஆசிரமாக விளங்கிட்டும் கர்த்தாவே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை நடுவிழுந்து விளக்குவேன் என்று சொன்ன வார்த்தையை நீ உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவரைக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு இலக்கிவிட்டு கிருபியினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவருடன் ஒருவரைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவனே
யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, மாடுவேல் மாடுவேல், கூடவே இருக்கிறீர். மாடுவேல் மாடுவேல், கூடவே இருக்கிறீர். மாடுவேல் மாடுவேல், கூடவே இருக்கிறீர். மாடுவேல் மாடுவேல், கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. லோப்பெகா லோப்பெகா, என்மகள் நீக்கினீர். லோப்பெகா லோப்பெகா, என்மகள் நீக்கினீர். லோப்பெகா லோப்பெகா, என்மகள் நீக்கினீர். லோப்பெகா லோப்பெகா, என்மகள் நீக்கினீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. அனைவருக்கும் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.